ஜனாதிபதி அவர்களால் நிறைய வீதி தடைகள் இப்போ அகற்றப்பட்டிருக்கணும். மற்றது இங்கால் பகுதி போகலாது. பாருங்க, அந்த தடை இதுல தான் இருந்தது. இப்ப பாருங்க, வாகனம் எல்லாமே அப்படியே போகக்கூடிய மாதிரி. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, ஆணையரவ பகுதியில். என்ன காரணம்டா, இப்போ இருக்கிற அரசாங்கம், அதாவது அனுர விசாரணை நாணயக்கர் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களால் நிறைய வீதி தடைகள் அகற்றப்பட்டு கொண்டு வருது. அதாவது 24/11/10 ஜாழ் மாவட்டத்தில் அவர் ஒரு பிரச்சாரம் ஒன்று செய்திருந்தார். அங்கே வந்து நிறைய விஷயங்களும் அவர் சொல்லியிருந்தார். அதோட தற்சமயம் இன்றைக்கு 12 ஆணையரவில் இருந்த வீதி தடை அகற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இதே மாதிரி நிறைய வீதி தடை அகற்றப்பட்டு கொண்டு வருது. அப்போ ஆணையரவு பகுதியில் நடந்த இந்த வீதி தடை பற்றி இப்போ மக்கள் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு இலகுவாகவும் இருக்கு. இது சம்பந்தமான நிறைய விடயங்களை தான் இந்த காணொலியூடாக பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ராஜீவ் சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. அந்த தடை இதுல தான் இருந்தது. இப்ப பாருங்க, வாகனம் எல்லாமே அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கும், நிக்காம. பாருங்க, ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா இதுல ஒரு தடை இருந்தது. பாருங்க, அந்த தடைக்கான அடையாளங்களை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல கற்கள் வச்சு அதுல ஒரு தடை மாதிரி இதுல வாகனங்களை மறைக்கக்கூடிய மாதிரி செய்திருந்தவங்க. 2 சைட்டுமே வந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டு தான் போகலாம். இப்போ போற மாதிரி இப்படி துருவா வாகனம் அப்படியே போகலாது, அப்படியே நேராக போகலாது. வந்து இந்த இடங்கள்ல இருந்து வார வாகனம் இதில் இடம் நிறுத்தப்படும், அங்கேருந்து வார வாகனம் அங்கே இடம் நிறுத்தப்பட்டு சோதனை ஒன்று செய்து தான் முதல் அனுப்புவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இருந்த தடை எல்லாமே அகற்றப்பட்டு கொண்டு வந்து, இது மட்டும் இல்லை, இப்போ நிறைய இடங்களில் இருந்த இராணுவ தடை எல்லாமே அகற்றப்பட்டு கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் உங்களுக்கு பழமையாக இதால் வாரவங்களுக்கு தெரியும், இதில் தடை இருந்தது. பாருங்கள், இங்கே இதில் தடை இருந்த அடையாளம் இருக்குது. மற்றது அங்காள் சைட்டும் அதே மாதிரி ஒரு தடை ஒன்று இருந்தது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அதே மாதிரி இதுலேயும் ஒரு தடை ஒன்று இருந்தது. அதோடு அந்த தடை வச்சுட்டு இருந்த கற்கள் எல்லாம் அகற்றப்பட்டு இங்கால மறுபக்கம் கொண்டு வந்து வச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நிறைய கற்கள் இருந்தது, அது எல்லாமே அகற்றப்பட்டு இஞ்சையும் மற்றது இஞ்சாலயம் அந்த கற்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட அங்கால ஒரு தூபி ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த கற்கள் தான் அங்கே எல்லாமே அடுக்கப்பட்டு ஒரு தடையாக இருந்தது. இப்போ எல்லாமே அகற்றப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ கொஞ்சம் இலகுவாக மக்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அதில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 சைட்டுமே அப்படியே துருவாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், வாகனங்கள் எல்லாமே இப்போ போகக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இங்கால் பகுதி போகலாது, டேஞ்சர் பகுதி. அதோட இங்கால தான் புகையிரத கடவை என்ன இருக்குது, பாதுகாவலர்கள் இல்லை, பாதுகாப்பற்ற புகையிரத கடவை. மற்ற இங்காலயம் இராணுவ பகுதி தான், அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, நாங்கள் ஆணையரவு பகுதியில் இருக்கிறோம். அந்த ஆணையரவு பகுதியில் ஒரு விடயம் ஒன்று இருக்குது, கூடுதலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம் தான். சம்மந்தமாக உங்களுக்கு இதில் இந்த காணொலியோட, அதாவது இந்த வீதி தடைகள் அகற்றப்பட்ட காணொலியோட இதையும் நான் உங்களுக்கு முழுமையாக காட்டுறேன். இந்த இடத்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு இடம். இதில் நிறைய விடயங்கள் மக்களுக்கு நினைவூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கவலையான விடயங்களும். அதை பாருங்கள், புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்க அது நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆணையரவில் நடந்த நிறைய பிரச்சனைகள், அப்படியா நிறைய விடயங்களை உங்களுக்கு நினைவூட்டுற மாதிரி தான் இருக்கும். அது கவலையான விடயங்களாகவும் இருக்கலாம், நிறைய கவலையான விடயங்கள். அது உண்மையாகவே பாருங்கள். இப்போ இந்த பகுதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உள்ள அவ்வளோ அழகாகத்தான் வச்சுக்கிறாங்க இடம் எல்லாமே. இராணுவ பகுதியினர் அதை ஃபுல்லாகவே பாதுகாத்து சுத்தம் செய்து பாருங்கள், நிறைய நல்ல வடிவான அழகான பூக்கண்டெல்லாம் வச்சு அதை வச்சுக்கிறாங்க. இந்த நினைவாலயத்தை நினைவு சின்னத்தை அணுகல் சாலையை மட்டும் பயன்படுத்தவும். பாருங்கள், கிட்ட கொண்டு வந்து உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நினைவு சின்னத்தை அணுகல் சாலையை மட்டும் பயன்படுத்தவும். பாருங்க, நிறைய விடயங்கள் இதில் இருக்குது, அதையும் நான் உங்களை காட்டுறேன். ஆசீர்வாதம். ஏப்ரல் 2010 ஏப்ரல் 30 திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவா கௌரவ கோட்டாபாய ராஜபக்ச
பாருங்க. இதில் இந்த இராணுவ பகுதி, இராணுவ வீரட்ட மற்றது எல்லாமே அது சில சிற்பமாக செய்து வச்சுக்கிறாங்க. இஞ்சால் பகுதியால் தான் போகலாம். அந்த பகுதியால் போய் நான் உங்களுக்கு முழுமையாக காட்டுற உட்பகுதியையும் அம்புகுறி போட்டிருக்கு. இதால் தான் போகலாமண்டு வேலை ஏதோ நடக்குது. கூடுதலாக சிங்களவர்களாம் அதிகமானவர்கள் இதில் அனுமதிக்கிறவங்க, இதில் வந்து போகிறவங்க. இப்போ எல்லாருமே போகக்கூடிய மாதிரியும் இருக்குது. நிறைய பேர் இப்போ இந்த இடங்களையும் பார்க்கறதுக்காகவே வாரவங்க ஆனையிரவுக்கு. பாருங்க, கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வழிப்பகுதியையும் பாருங்க. கொஞ்சம் வர வர அந்த பகுதி உயர்ந்து கொண்டே தான் போகும். இதில் இருந்து பாருங்க வெளிப்பகுதியை உள்ள வந்துட்டோம். 4 சைட்டுமே சிங்கத்தின் உருவத்தோட ஒரு இது இருக்குது. 4 சைட்டும் இருக்குது. மற்றது இங்கே பாருங்க, இதில் ஒரு நல்ல உருவம் ஒன்று, சிற்பம் ஒன்று இருக்குது. மற்றது கைகளால் எங்கிறது இலங்கையை ஏந்தியபடி தான் அந்த சிற்பம் செய்திருக்கிறாங்க. பாருங்க, கைகளால் இலங்கை ஏந்திய வண்ணம் இருக்குது. சிற்பங்களை பாருங்க அவ்வளோ அழகா இருக்குன்னு. மற்றது இதோட சுற்றுலாத்தலம் மாதிரி நிறைய பேர் வந்து போகிறவங்க, அதோட வேறு சிங்களவர்களை மிஞ்ச வந்து போகிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பார்க்குறது பாருங்க. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக